உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் என்ன சமைக்க போகிறோம் பார்ப்போம் வாங்கோ போகலாம். இப்போ நான் முதலாவதாக இப்போ இஞ்சால ரசம் ஏற்றியாச்சுன்னா எல்லாம் போட்டாச்சு. ரசம் எல்லாம் ஏற்றியாச்சு. இப்போ தான் ஆரம்பம். இது ஒரு சம்பல் கத்திரிக்காய் சம்பல் போடுறதுக்கு தான் சட்டி வச்சிருக்கு. முதல்ல எண்ணெய் ஊற்றுறது தண்ணியும் எண்ணெயும் எண்ணெய் லைட்டாக தண்ணியில் வராது. ஓகே இறக்கி புளிக்க வேணுமா தண்ணி எல்லாம்? நோ இதெல்லாம் எண்ணெயில பொரிக்கிறதுல நம்ம வாட்டல் கத்தரிக்காய் இறக்கி புளிக்க சொன்னேன். கத்தரிக்காய் தான் இறுக்கி புளிக்க கூடாது. இது அன்றைக்கு என்ற ஸ்பெஷல் சங்கீதா அயூதோ அன்றைக்கு லீவ் கொடுத்துருக்கு சங்கீதாக்கு. இப்ப இதுக்கு உப்பு மிளகு இப்ப நல்லா வெந்து வரட்டுக்கும் சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப நான் கறிக்குரிய வெங்காயத்தை வதக்கிறதுக்கு ரெடியாக்க போறேன். செத்தல் போட போறேன். நான் இந்த சமையலுக்கு செத்தல் தான். செத்தல் அடுத்ததாக சீரகம், வெங்காயம், நல்லா வதங்கி வரட்டுக்கும். இது வதங்கி வரட்டுக்கும் கொஞ்சம் உப்பு போடலாம். சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். பார்த்தது இப்போ இதை மூடிட்டு வெங்காயம் போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. இது அவங்கட்டும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் தண்ணி தானே கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டது, அதில் வதங்கட்டுக்கும். அது வதங்கிட்டு சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ கோழிக்குரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேப்பம் போட்டாச்சு. இதில் வைப்போம். நன்றாக கிளறி விடவும். ஓ இப்போ திரும்ப அதோட சேர்த்து என்னத்தை போட போகிறோம்? எங்களுக்கு காரம் போட காரம் 2 காரம் எத்தனை? 3 4 கனமதி தந்துருக்கு. ஓகே 4 கனமதி தந்தாச்சு, போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள கழுவி அடிச்சா இஞ்சி உள்ளி அடிச்ச தண்ணியை கொஞ்சம் விடுவோம். விட்டு கிளறிட்டு அது வேகடையில் அடுத்த கட்டமாக எங்கட பேஸ்ட்டு போட்டால் தான் கறி நல்லா திக்காக வரும். சில பேர் தக்காளியும் போடுறது, நாங்கள் தக்காளி போடுறதுக்கு பதிலாக இதான் போடுறோம். அதை போட்டாச்சு. இப்போ நன்றாக கிளறுவோம். தட்டி கூட ஓடுது. இப்போ இப்படி கிளறி கொண்டு வர இஞ்சால நாங்கள் தெரியும் தானே எல்லாருக்கும். கூடுதலாக எங்களோட சமையல் வித்தியாசமான சமையல் எல்லாம் புறம்புறம்பா. கோழி அவிச்ச தண்ணி இதுக்குள்ள இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சேர்க்க போகிறேன். இது கொதிச்சு வர மெதுவாக கறி நல்லா திக்காக வெறும் இஞ்சால பார்ப்பீங்கன்னு சொன்னால் சட்டி வச்சாச்சு.
போட போகிறேன் கோழி. கோழி இஞ்சால் நடக்குது, எடுத்து கொண்டு வரேன். இப்படி மெதுவா பாடி வேற அதுக்குள்ள போட்டோம்னா எங்கட குழம்பு ரெடியாகும். இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இஞ்சால எடுத்து வச்சிருக்கிறோம். கொஞ்சம் கால் இந்த கோழி இந்த கால்களெல்லாம் பிடுங்கி இஞ்சால வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னால் அது ஒரு பொரியலுக்கு. அப்போ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு தானே வேணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் மல்லித்தூளையும் போட்டு அதோட சேர்த்து இனி கொஞ்சம் காரம் வேணுமில்ல, காரத்தூளையும் போட்டு அதோட சேர்த்து உப்பையும் போடும். அதோட சேர்த்து இஞ்சி பேஸ்டையும் போடும். அதோட சேர்த்து தேசி புளியும் போடுவோம். எல்லாம் போட்டு பிணைஞ்சு வச்சு விட்டாங்கன்னு சார். நான் நல்லா ஊறினோன்னே புறம் எடுத்து பொறிக்க அந்த மாதிரி இருக்கும். இதை பிணையோடும் இஞ்சால கோழி குழம்பு ரெடி ஆயிருக்கு. இது பார்ப்பீங்கன்னா கோழி வாடிட்டு கொஞ்சம் எண்ணெயும் படையில சும்மா வாட்டினது. இந்த கோழி நல்லா கொஞ்சம் இறுக்கமா அந்த மாதிரி இருக்கும், சாப்பிட நல்ல இதமாக இருக்கும்ன்றதுக்காக தான் நாங்கள் இப்படி செய்கிறது. நல்லா இருக்கும், நீங்களும் செய்து பார்க்கலாம். கோழி போட்டாச்சு, ஒரு லைட்டாக கிளறி போட்டு அடுப்பு இதை நிப்பாட்டலாம். ஈஸியாக அங்கால குழம்பாக்க இஞ்சால வாட்டி விட ரெடி. இது மெல்லி அடுப்பில் குறைச்சி விட்டோம்னா இவர் தண்டனக்கில் ரெடியாடும். இது நல்லா குறைப்போம். இதை வடிவா நாங்கள் இப்போ வடிவ கிளறி விட்டோம்னு சொன்னா கோழி இது ஒரு பொரிச்சா தான் ஞாயிற்றுக்கிழமைக்கு கொஞ்சம் முறுமுறுப்பா நல்லா இருக்கும். தேசி புளியெல்லாம் விட்டு இஞ்சி புளியெல்லாம் குத்தி போட்டு தேவையான மசாலாலாம் போட்டாச்சு. நீ கொஞ்ச நேரம் நல்லா ஊறினோன்னு எடுத்து பொரிப்போம். இப்போ இதை கோழியை கண்டு இஞ்சால மூடிடுவோம். அவியட்டுக்கும் இஞ்சால கொஞ்சம் அரைச்ச உடம்புக்கு ரெடி ஆகுது சாங்கிதான். ஓகே, இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ எங்களுடைய குழம்பு நல்லா ரெடியாகி வைந்து விட்டது. இப்போ நான் நல்லா இறைச்சி சரக்கு அரைக்கரண்டியாம். ஓகே, இறைச்சி சரக்கு போட்டு மூடி விட்டா என்ன சொல்லும், கிளறி போட்டு மூடுங்க. கருவாவில் கலரை மாற்றி வைக்குமா. ஓகே, இது எங்களுடைய குழம்பு ரெடி ஆயிட்டுது. சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாமே. ஓகே, இப்போ நாங்கள் முதல்ல ரசத்தை குடிப்போம். என்னன்னா இப்போ சங்கீதாங்கால இயலாது, சங்கீதாக்கு இந்த ரசத்தை கொடுப்போம்ன்றது. இந்த ரசத்தை கொடுத்தா நல்லா இருக்கு. இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு இன்றைக்கு சங்கீதா சமையலுக்கு பின்தள்ளிட்டு என்ன சமைக்க சொல்லிச்சு. அப்போ நான் தான் இன்றைக்கு சமையல் ரசம் அரைச்ச கறி அது இதெல்லாம் வச்சு இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு சமையல் உண்டு. சூப்பரா சங்கீதா ஓடிவா ரசத்தான் வந்துட்டீங்க. இந்த ரசம் ஒரு சூப்பர். ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் லீவ் அணி கேட்க ஒரு ரசம் ஒன்று தான் செத்தக்குடி. நானும் ஒரு கொஞ்சம் ரசம் குடிக்க போறேன். அறிஞன் ஓடிவா. ஒரு உப்பு இதுவும் பார்க்கல, எல்லாம் ஒரு உப்பு மதிப்பில போட்டது. அந்த மாதிரி ஒரு ரசம் ஞாயிற்றுக்கிழமைண்டா ஒரு ரசம் வச்சா அந்த மாதிரி முளைனீங்களா? முளைனா தான் ரசம். அதுக்குள்ள மல்லியிலையும் போட்டு ரசம் பண்ணா சும்மா எலும்பில்லாட்டில் வச்சால் கூட நல்லா தான் இருக்கு ரசம். மரக்கரை புறவு அதுக்குள்ள அடியில எல்லாம் கிடக்கிறது புறவு பார்க்கலாம். அடியில அடுத்தால அங்க தெரிஞ்சான். ஓ
நீ அதில் பேருந்து கூடி ஓகே ஓகே அதில் ஒரு கோழி பொரியல் ஒன்று பொரிக்கணும், பொரிச்சுட்டா உங்களோட சாப்பாடு ரெடி ஆகும். தெரிஞ்சான் ஓடி வா. என்ன இப்போ குளிக்கிற? சரி, அப்ப குளிச்சுட்டு வா, நான் குளிக்கிறேன். அப்புறம் குடிப்போம். இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னா எங்களோட சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டுது. நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ இதில் பார்ப்பீங்கன்னா கோழி பொரியல். இந்த கோழிக்கரையில் கோழிக்கு இல்லை கறி வச்சதில் அந்த காலை எடுத்து பொரியலுக்கு எடுத்துலாம். இது வந்து தக் கத் தக்காளி, கத்தரிக்காய், வெங்காயம் எல்லாம், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு சம்பல் உண்டு, வித்தியாசமான சம்பல். கோழி முட்டை இஞ்சால பேசலாம். சங்கீதாக்கு ஒரு அரைச்ச உடம்பு உடம்பு இல்லாதன்னு சொல்லிச்சு தந்தைக்கு. அப்போ நான் இதில் கொஞ்சம் கோழி எடுத்து கொஞ்சம் அரைச்ச உடம்பு வச்சிருக்கு நல்ல தரமா. அதோட எங்களுக்கு தூள் குழம்பு ரப்பு, அதோட ஒரு ரசம் வச்சேன். ஞாயிற்றுக்கிழமை தானே ரசம். இது வந்து கீரி சம்பா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது சமைச்சு கொடுக்கும் நல்ல. இதுதான் எங்கள்கிட்ட ஸ்பெஷல் சாப்பாடு இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல். இப்போ மெசேஜ் போய் பார்ப்போம். சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்ப்பீங்கன்னு சொன்னால், இப்போ சாப்பாடெல்லாம் தயார் நிலைக்கு வந்துட்டு மேசைக்கு கொண்டு வந்தாச்சு, சாப்பிட போகிறேன். கத்தரிக்காயில் ஒரு சம்பல் தரமாக வச்சிருக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சம்பல் உண்டு, வித்தியாசம். எண்ணெய் இல்லாமலுக்கு வதைக்கினது பார்த்தா தெரியும் பெரிய வீட்டில். அதோட கோழி பொரியல், கோழி குழம்பு நான் தான் வச்சது இன்றைக்கு. சங்கீதா இல்லாண்ட சங்கீதாக்கு லீவ் கொடுத்தாச்சு இன்றைக்கு. அதோட சங்கீதாக்கு ஒரு ஸ்பெஷலாக இன்றைக்கு அரைச்ச குழம்பு நான் இன்றைக்கு வச்சிருக்கேன். ரசம் அதோட. இப்படியே எங்களோட சாப்பாடு. அதோட ஒரு கோழி முட்டை பொரிய அவிச்சு, கோழி முட்டையும் அவிச்சு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஆறுதலாக நின்று சமைச்சு. ஒரு உப்பு புளியும் நான் பார்க்கல. அதோட வேணுமென்று சொன்னால் உண்மையில் ரசம் வந்தால் தூள் கிளப்புது. ரசத்துக்கு இன்றைக்கு நாங்கள் அரைவல் ரூபாய் ஒன்றும் போடல. பார்ப்பீங்கன்னா தெரியும். கேரட்டு, மற்றது சேதனம், மற்றது வெங்காயம், மற்றதெல்லாம் பவுடர்லாம் போட்டுருந்தாங்க. சீரகம், மிளகு, போஞ்சி எல்லாம் துண்டு உண்டா வட்டி போட்டது. ஒன்றும் அந்த வடிச்செடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடிய மாதிரி நீங்கள் செய்து பாருங்க. இப்படி ரசம் அந்த மாதிரி தர மாதிரி இருக்கு. கணக்கு எலும்பும் போடல, கொஞ்சம் எலும்பு இல்லாட்டி மரக்கரைக்கும் கூட இப்படி ரசம் வைக்கலாம் இல்லையே. மரக்கரைக்கும் வைக்கலாம். ரசம் சொதுக்கி பதிலாக ரசம் ஒன்று வச்சா அந்த மாதிரி இருக்கும். இதோட சாப்பிட்டா எல்லாம் மாற்ற கை பண்ணோம். இன்றைக்கும் உடம்பு ஆளுக்கு இயலாது, கொஞ்சம் இயலாதன்றபடியா. அப்போ நான் சமைக்கிறேன்டா ஓகே என்று சொல்லி என்னுடைய அனுமதி தான் இருக்கின்றே சமைக்கலாம். எல்லாம் சங்கீதம் கூட சமைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது. இன்றைக்கு பார்த்தா என்ன சமைக்க சொல்லி ஓகே, எனக்கு சந்தோஷம். சமைக்கிறேன்டாலும் ஓகே, ஹெல்ப் பண்ணுறேன்டாலும் ஓகே, என்னடாலும் உதவி செய்தால் ஓகே. ஒத்து இல்லை எல்லாத்துக்கும் ஒத்து போய் சமைக்கத்தானே ஒன்று ரெண்டாலும் விரும்பி சமைக்கணும். அப்போ நான் சமைச்சேன். உண்மையிலே அந்த மாதிரி சாப்பாடு என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு. இந்த சின்ன சாப்பிட்டுட்டு கோழி பொரிய பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி முருகப்பாலும் கோழி பொரிய 4-5 வரை தேவையில்லை தானே. ஒரு சம்பல் ரசம் இதோட டேரக்ட் உடம்பு மட்டும் சாப்பிட்டா தரமாக தான் இருக்கும். வேணா சிரிக்க கூடாது. அதில் கோப்பா பழிச்சு சாப்பிட்டுட்டேன். அதான் எல்லாருக்கும் மொழியின அப்படிக்கா ஒரு ரசம். மொழினா மேலே ரசம் கொண்டு குடிக்கணும், இல்லாட்டி தண்ணி வச்சு கொடுக்கணும், உள்ளி சுட்டு கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ரசத்தை வச்சு விட்டான். பொதுவாக உடம்புக்கு நல்லது. எல்லா சரக்கு வயலும் சேரும் தானே. அப்போ நல்லா இருக்குமெண்டு வைக்கிறோம். நீங்களும் விரும்பினா இப்படி வச்சு பாருங்க, நல்லது, உடம்புக்கு நல்லது. குழம்பு இதுக்கு சோத்துக்கு விட்டு சாப்பிடா திறமை இருக்கும். அதோட இப்படியே இடையில குடிச்சா உண்மையில இனி நாங்கள் இப்படி தான் நல்ல காரம் இருக்குது. கொஞ்சம் காரம் விட்டுதா என்ன மாதிரி
தரமாக இருக்குது. அடுத்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வைக்கும். இதான் எங்களோட சாப்பாடு. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் இந்த காணொலியை என்று கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியோட சந்திப்போம். பாய்.